அப்படி ஏதோ சொன்னேன். என் கோவம்லாம் ஒரு நாள் தான் தெரியாதா உனக்கு? ஏன் தப்புதான். நான் பழனி கிட்ட உன்னை வீட்டுக்கு வர சொல்லி சொல்லிருக்கணும். சொல்லாதது ஏன் தப்பாய் போச்சுமா. சுகன்யா நீ வா, நான் சமைச்சு வச்சிருக்கேன். நீ தான் டேஸ்ட் பார்த்து கரெக்டா சொல்லுவ. வா வா சுகன்யா. மா மா வாங்க மச்சி. வாமா. ஓ ஆத்தா. வாமா வா சுகன்யா. வா வாங்க. என்ன அண்ணி குடிங்க. ராஜிமா என்ன நீ திருத்தரன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? வராதவங்க அன்னிக்க வந்திருக்காக, கூட்டிட்டு போய் வீடெல்லாம் சுத்தி காட்டு போ. சரிங்க சித்தப்பா. அம்மா வாங்க, அத கொடுங்க. கொடுங்க, வாங்க வாங்க. எப்படி அருமை. டேய் மாப்பிள்ளைங்களா, நீங்க நிக்கிறிய? வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க. டேய் செந்தில் சரவணா வா. உட்காரு. வாமா சித்தி வாங்க. இதான் எங்க ரூம். வாங்க உட்காருங்க. உட்காருமா. இதுதான் இதான் எங்க ரூம். எப்படி இருக்கு? ரூம் எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா சின்னதா இருக்கே ராஜம்மா. சித்தி 2 பேர் தங்குறதுக்கு எம்படி பெரிய ரூம் வேணும்? ஆமா ஏசி இல்லையா? இல்ல, இங்க காத்து சூப்பரா வரும் சித்தி. பாதி நாள் நாங்க ஃபேன் கூட இல்லாம தூங்குவோம். மா, நீ இன்னைக்கு மௌன வரதமா? அமைதியா இருக்க, ஏதாவது பேசமா? நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எப்படிமா இருக்கு? எப்படி இருக்கு உன் பொண்ணோட கைவண்ணம்? அருமையா இருக்கு. ஏமா எதுக்குமா ஏன் இவ்வளோ சமைச்சு வச்சிருக்க? என்னம்மா நீ? எல்லாம் உனக்காகவும் அண்ணனுங்களுக்காகவும் தான். நல்லா சாப்பிடு சரியா? முன்ன மாதிரி எங்களால இப்ப சாப்பிட முடியறது இல்லம்மா. வயசு ஆகுது இல்ல. பசிக்கு எதையாவது ஒன்னு அள்ளி போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நல்லா சாப்பிட்ட காலெல்லாம் போயிடுச்சுமா. நல்லா சாப்பிட்ட காலத்துல எல்லாம் உனக்காக என்னால சமைச்சு போட முடியாம போயிடுச்சு. அத்தை, அடிக்கடி பிளாஷ்பேக் போய் வருத்தப்பட்டு இருக்காதீங்க. பிரசன்ட் நினைச்சு என்ஜாய் பண்ண பாருங்க. என்ன அப்பத்த நான் சொல்றது? ஏன் பிள்ளை, நீ ஏதோ அத்தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசின, அது இந்த அப்பதாக்கு புரியாதுல்ல. ஆனா நீ சொன்ன சரியாதான் இருக்குங்கிறது ஏன் நினப்பு. என்ன வாயாடி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அப்பத்தா. ஏமா, இந்த சரவணன் பொண்டாட்டி விட்ட ஆளுங்கெல்லாம் அமைதியா இருக்காங்களா, இல்ல ஏதாவது விஷ வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்காங்களா? இனி என்னமா அவங்களால பண்ண முடியும்? அதுவும் சரிதான். ஆமா, நீங்க எல்லாரும் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அவ இந்த வீட்டுக்கு திரும்ப வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கோம். பார்த்து பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம் இப்படி ஆயிப்போச்சேம்மா. ஏம்மா, வீட்டுக்கு வந்த 2 மருமகளுங்க தங்கமா தானே இருக்காங்க. எல்லாரும் கண்ணு வச்சுட்டாங்க போல இருக்கு. இப்படி ஒருத்தி வீட்டுல வந்து சேர்ந்து தொலைஞ்சிட்டா. ஆனா பாவம் அந்த பிள்ளை சரவண. எனக்கும் கஷ்டமாதாமா இருக்கு. அவன் தேறிடுவாமா. நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, தேத்திடுவோம். சரி சரி. ஏமா அரசி, நீ என்ன உம்முன்னு இருக்க? நீங்களே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிய. வாய்ப்பு கிடைச்சா உள்ள பூந்துடலான்னு தான் பார்த்தேன். ஆனா நடக்க மாட்டேங்குதே.
அம்மாச்சி செல்லம். உங்க புடவை ரொம்ப நல்லா இருக்கு. இந்த புடவையா? ம். இதே மாதிரி நான் உனக்கு ஒண்ணு வாங்கி தரவா? ஆஹா இல்ல இல்ல எனக்கு வேண்டாம். வாங்கி தரேன்டி. அப்பதா அப்படியே எனக்கு ஒண்ணு மெரூன் கலர்ல. எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கறேன், சரியா? மா சமையல் கட்டு நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? எல்லாம் பிரமாதமா தான் வச்சிருக்கேன். ஆனா நான் வந்த உடனே பார்த்தேன், ஆ. அந்த அருவமனை மட்டும் ஏமா அப்படி வச்சிருக்க? அது அடுப்படிக்கு கீழே தானே வைக்கணும். ஐயோ அம்மா, பொண்ணுங்க ராக்கெட்டே விட்டாலும் அம்மாங்களுக்கு திருப்தியே வராது. நல்லாதான் ஓட்டுற, அந்த கலர் பிடிக்கல, அது சரியில்லை, இது எங்க வச்சேன்னு ஏதாவது சொல்லிட்டே இருப்ப போல. என்னது இது? எல்லாரும் அப்படியே அமைதியாவே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. யார் ரொம்ப நேரம் பேசாம இருக்கிறதுன்னு போட்டி ஏதாவது நடந்துட்டு இருக்கா? மாப்பிள்ள மச்சான்னு அப்படியே பேச ஆரம்பிக்க வேண்டியது தானே. அடாடாடாடாடா, என்ன நீங்க இவ்வளவு வம்படியா எல்லாரும் பேசாமையே இருக்கீங்க? ஆ? டேய் மாப்பிள்ள கதிரு, நீ ஏன் தனியா அங்கேயே நின்னுகிட்டு இருக்க? நீ வா. இல்ல மாமா, வாடா, வேண்டாம் மாமா. மாமனார் பக்கத்துல உட்காரு. எப்படி? மாமா, ஏய், அதெல்லாம் வேண்டாம் மாமா, நான் நின்னுக்கிறேன். ஏய், என்னப்பா ஆ? மாமனாரும் மருமக பிள்ளையுமா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதுதானே? மாமா, என்ன? பரவாயில்ல மாமா, நான் நிக்கிறேன். நீங்க போங்க, நீங்க போய் உட்காருங்க மாமா, நான் நிக்கிறேன். வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா பயன்படுத்திக்க மாட்டேங்கிறானே. அண்ணே, அது வேற ஒண்ணும் இல்ல, அவனுக்கு மாமனார் மேல அம்புட்டு மரியாதை, அதான். அண்ணே, உன் மருமக புள்ள ரொம்ப பயப்படுறான்ல, நீயாவது பேசுன. அண்ணே, என்னண்ணே முகத்தை திருப்பிட்டிய? நீங்களாவது முகத்தை பார்த்து பேசுங்க. டிராவல்ஸ்லாம் எப்படி போகுது? ஆ, நல்லா போகுது. கவர்மெண்ட் வேலையா? வேலையில எப்படி போகுது? வேலை தானே, அதெல்லாம் சூப்பரா போகுதே. எனக்கு வேலை செய்யற இடத்துல பெரிய ராஜ மரியாதை. நாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேற எந்த வேலையுமே நடக்காது. ஓ, இந்த மேனேஜர் வேலை அது மாதிரியா? இல்ல இல்ல, ஆனா சீக்கிரமா மேனேஜர் ஆயிடுவேன். ம்.